அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ தமிழ் உதயின் கனிவான வணக்கம். உங்களுக்கு எந்த மாதிரியான காணொலிகள் தேவை, உங்களுக்கு தமிழ் பாடங்களில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதற்கான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி, இன்னைக்கு இந்த காணொலி நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறோம். ஜூன் ஜூலை மாதங்களை இணைத்து முதல் இடைத்தேர்வு நடைபெற இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கடைசியில் இருக்கலாம், இல்லைனா ஆகஸ்ட்டு முதல் வாரத்தில் கூட இருக்கலாம். எது எப்படியோ நாம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலைதளம் சார்பாக ஒரு மாதிரி வினாத்தாளை போட்டுக்கிறோம். இது வினாத்தாள் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கட்டமைப்பில் அமைச்சுன்னு பார்த்திங்கன்னா அதை உங்களை டிஸ்பிளே பண்ணுறேன். ஆனால் எல்லா கொஷினுமே இப்போ 2 இயரில் இருக்கிற எல்லா கொஷினுமே கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இது ஒரு ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பரு. செகண்ட் மாடல் கொஷின் பேப்பரும் விரைவில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 கொஷின் பேப்பர் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு எல்லா கொஷினுமே கொஞ்சம் ஒரு கவராகவும் நான் நினைக்கிறேன். முக்கியமான வினாக்கள் தான் நம்ம இதை தேர்ந்து கொடுக்க போகிறோம். அது என்னென்ன வினாக்கள் அப்படிங்கிறத இப்போ வினாத்தாள் வழியாக பார்த்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வினாத்தாளுக்கு போயிடலாம். இந்த வினாத்தாளுடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு வினாத்தாள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம். இது பாருங்கள், மாதிரி முதலிடை தேர்வு 2025 10ஆம் வகுப்பு தமிழ் 1.5 மணி நேரம் கொடுத்துருக்குறோம். மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 50. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 1 மார்க். இந்த 6 1 மார்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, புக் பேக் இருக்கும், புக்கின் கொஸ்டின் இருக்கும், மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இந்த பகுதியிலிருந்து எல்லாமே கலந்து கொடுத்துக்கிறோம். ஒரு 6 1 மார்க் இருக்கும். 6 1 மார்க் சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் செயல் பகுதி வினா, உரைநடை பகுதி, மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, ரெண்டையும் கலந்து 4மே கலந்து கொடுத்துருப்போம். 4 2 8 மார்க் கொடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 3 வினாக்களுக்கு, அதாவது சிறுவினாவில் ஒரு 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி கேட்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருப்போம், அதில் 3 கொஸ்டின் எழுதுனா போதும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து 6ஆம் எழுதுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருப்போம், மாற்றம் என தொடங்கும் காலக்கணித பாடல். போன மந்தியில் இது அன்னை மொழியை கேட்டிருந்தோம். இப்போ இது 2வது இதுக்கு காலக்கணிதம் கேட்டுக்கிறோம், ஏன்னா 2வது இல்லை மனப்பாட பாடல் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கடிதம் வினாக்கள் ஒரு 2 கேட்டுக்கிறோம். இது 2மே பார்த்திங்கன்னா புக்கிலேயே கொடுத்துக்கிறக்கூடிய அந்த கடிதங்கள். நீங்கள் இது கூட சேர்ந்து இன்னொரு கடிதம் இருக்கும், அதாவது மாநில அளவில் நடைபெற்ற இயற்கையின் வரம்ங்கிற தலைப்பில் வெற்றி பெற்ற ஒரு நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக, அந்த கடிதமும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ 3 கடிதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடிதம் கண்டிப்பாக வரும். அடுத்து காட்சியை கண்டு கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்லேருந்து ஒரு கேள்வி இங்கே நாங்கள் கொடுத்துக்கிறேன். இது மேக்ஸிமம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புக. நமக்கு 2 இயரில் 2 படிவம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் இயரில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம். இப்போ 2வது இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் பார்த்தீங்கன்னா 2வது படிவம் கொடுத்துருக்கோம், அதாவது தன் விவரப்பட்டியல், பயோடேட்டா ஃபார்ம். இது 2யும் நல்லா பார்த்துக்கோங்க, மறுபடியும் அதே ரிப்பீட்டடாக கூட வந்தாலும் வரலாம். அடுத்து பாருங்கள், ஒரு 2 நெடுனாவை 2ஆக கொடுத்துக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா உரைநடையிலேருந்து 1, கட்டுரை 1 கொடுத்துக்கிறோம். அதில் 2ல் ஏதோ ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் இருந்து 2 கேள்வி, முதல் இயர்லேருந்து ஒரு கேள்வி, 2வது இயர்லேருந்து ஒரு கேள்வி, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுதணும். ஸோ 50 மார்க். இந்த 50 மார்க்கோட கணக்கு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எத்தனை மார்க் வருதுன்னு நீங்களே கூட்டிக்கலாம். 1 மார்க்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா 6, 2 மார்க் 8 14, 14 ஒரு 9 23, 23 ஒரு 3 26, 26 8 34, 34 4 38, 38 ஒரு 6 44, 44 ஒரு 6 50. ஸோ 50 மதிப்பெண்களுக்கான ஒரு வினாத்தாள், முதல் வினாத்தாள் ரெடி ஆகிடுச்சு. 2வது வினாத்தாள் விரைவில் நம்ம வெளியிட போகிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டே வாங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் டெய்லியும் பார்த்துடலாம். தமிழ் பாடத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கே 98. அந்த 98 மதிப்பெண்களை நோக்கி நாம் எல்லாரும் வெற்றி நடை போடுவோம்.
உங்களுக்கு இணைய வகுப்புக்கும் இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வெற்றிக்கு பாடுபடுவோம். கண்டிப்பாக கடின முயற்சியோடு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த கொஷினை வந்து பிடிஎஃப் லிங்கை கொடுத்துறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.